இப்போ வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்க ரியல்மி GT7 பத்தி பேச போறேன். த அல்டிமேட் ஃபிளாஷிப் 2025 பவர் ஆஃப் AI இன்கிரெடிபிள் போட்டோஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஃபிளாஷிப் ஃபோன்ல பாத்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இந்த செக்மெண்ட்ல 50+50+2 8 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 50 மெகா பிக்சல் சோனி IMX 906 கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு டெலிஃபோட்டோ 5x இன்செஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. அது 112 டிகிரி வரும். அது இல்லாம உங்களுக்கு 32 மெகா பிக்சல் சோனி IMX 615 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பெரிய ஹைலைட்னா இந்த செக்மெண்ட்ல நீங்க எந்த காம்படிஷன் எடுத்து பாத்துக்கோங்க. 4Kல 120 FPS வீடியோ மேக்ஸிமம் எந்த காம்படிஷன் பிராண்டே இல்ல. நான் காட்டுறேன். ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மேல நீங்க கேமரா எடுத்து தொடும் போது 4Kல 60 FPS தான் வரும். பட் ஆனா நம்மளுக்கு காம்படிஷனே இல்லாத 120 FPS கொடுத்துருக்கோம். அது இல்லாம நார்மல் மட்டும் கிடையாது. இது 120 FPS வீடியோ எடுத்துக்கலாம். டால்பி விஷன் வீடியோ 120 FPS ஃபுல் ஸ்கிரீன் எடுக்க முடியும். ஸ்லோமோவும் 120 FPS ஃபுல் வீடியோ எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் அதுல என்னன்னா ஃப்ரேம் per செகண்ட் 60 FPS 1 per செகண்டுக்கும் எப்படி சொல்றது, நீங்க அந்த மூவ்மெண்ட் இப்போ ரன்னிங்ல இருக்கிறீங்க, ஒரு vlog எடுக்கிறீங்க, ஒரு கண்டென்ட் எடுத்து போன் நீங்க இப்படி வச்சு நீங்க எடுத்தா கூட 120 FPS எடுக்கும்போது அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஜர்க் ஆகாது. ஒரு கண்டென்ட் விளாகர், ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் மோடுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம அண்டர் வாட்டர் மோட்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 4Kல 120 FPS கொடுத்துருக்காங்க. நீங்க நார்மல் கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெசல்யூஷன் பெட்டரா இருக்காது. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல ஃப்ரண்ட்ல 4K 60 FPS நாங்க மட்டும் தான் கொடுக்குறோம். அதர்வைஸ் பார்க்கும்போது நீங்க அதுல எடுத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.